ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு யோகாசனம், ஒரு முத்திரைகள். இதன் மூலமாக உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடமாக வைத்துக்கொள்ளலாம். இப்பொழுது மழைக்காலம், பனிக்காலம். இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் நமக்கு பனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். மழை காலத்தினால குளிர் அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய நபர்களுக்கு ஆஸ்துமா, நுரையீரலுடைய இயக்கம் சரியாக இருக்காது, சைனஸ், ஒற்றை தலைவலி, அடிக்கடி ஃபீவர் வருவது. அப்போ நுரையீரல் நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் நம்ம நன்றாக எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா மழையில் நனைந்தாலும் சரி, நமக்கு ஆஸ்மா வராது, சைனஸ் வராது, மூக்கடைப்பு வராது. இப்போ அடிக்கடி ஃபீவர் வருது. அந்த மாதிரி ஃபீவர் வராமலும் வாழலாம். அப்போ நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், அதை வலுப்படுத்தக்கூடிய யோகாசனங்கள், நுரையீரலை திடமாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள். இது எல்லா குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க. பள்ளி மாணவர்கள் இந்த 3 மாத காலகட்டத்தில் அடிக்கடி ஃபீவர் வருது. நம்ம உடனே இன்ஜெக்ஷன் போடுறோம், மாத்திரை சாப்பிட்றோம். இது வருமுன் காப்போம். நீங்கள் நல்லா அந்த பயிற்சியை ஒரு 10 நிமிடம் கூட ஆகாது, இன்னும் சொல்லப்போனால் 5 நிமிடம். 5 நிமிடத்தில் நுரையீரலை திடப்படுத்தக்கூடிய பத்ம உஜ்ஜயி, பத்ம கபாலபாதி, இந்த மாதிரி பத்மாசனத்தில் அமர்ந்து நம்ம மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர்கள் பள்ளிக்கு சென்றாலும் எந்த ஒரு தொற்று கிருமியும் தாக்காது, அவங்களுக்கு ஃபீவர் வராமல் வாழலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவருமே நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய இந்த பயிற்சிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 3 மாத காலகட்டத்தில் நமக்கு இயற்கையினுடைய அந்த பனியினாலும் மழையினாலும் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராமல் சிறப்பாக வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதல்ல நம்ம சுகாசனத்தில் பத்ம உஜ்ஜயி, பத்ம கபாலபாதி எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய ஆசன நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே, கழுத்து லேச பின்னாடி. இப்போ உஜ்ஜயி மட்டும் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை நிதானமாக பண்ணிக்கணும். இப்போ அப்படியே வலது பக்கம் திரும்பிக்கோங்க. இப்போ அப்படியே அடுத்த பக்கம் திரும்பிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை வச்சுக்கோங்க. முதல்ல பயிற்சி பண்ணவங்க 5 முறை பண்ணுங்க, அந்த மாதிரி மெதுவாக. அப்புறம் கிராஜுவலாக 1 வாரம் ஆனவுடனே 10 முறை. அவசரப்படாமல் நிதானமாக பண்ணுங்கள். இப்போ சுகாசனத்திலேயே கபாலபாதி பண்ண போகிறாங்க. கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து அப்படி பின்னாடி. அப்படி ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் டர்ன் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. முதல்ல இப்போ சுகாசனத்தில் பண்ணாங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல்ல உஜ்ஜயி பண்ண போகிறாங்க, பத்ம உஜ்ஜயி பண்ண போகிறாங்க. கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, கழுத்து பின்னாடி. ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்திலே பத்ம கபாலபாதி பண்ண போகிறாங்க. கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, கழுத்து பின்னாடி. நல்லா ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் பத்ம உஜ்ஜயி பண்ண போகிறாங்க. கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து லைட்டாக பின்னாடி, கழுத்து லேசாக பின்னாடி சாய்ச்சிக்கோங்க.
ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் பத்ம கபாலபாதி பண்ண போகிறாங்க. கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, கழுத்து அப்படி பின்னாடி. ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்தில் கணேச முத்திரை பண்ண போகிறாங்க. இடது கை கீழே வலது கை மேலே 4 பெருவிரலும் கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ்மா முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. 2 கட்டை விரல் சேர்த்துக்கோங்க. மற்ற விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நமக்கு நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் எடுக்கோங்க. முதல் முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ்மா முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் 2 சேர்த்துக்கோங்க. மற்ற விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை
மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரையின் மூலமாக நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். வலது நாசி இடது நாசி அடைப்பில்லாமல் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 வரலும் கோத்துக்கோங்க. வலது பக்கம் இடது பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ்மா முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி இப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் நமக்கு குளிர்காலம் மழை காலத்தில் எந்த ஒரு நோய் கிருமியில் தாக்காமலும் ஆஸ்மா சைனஸ் வராமலும் காய்ச்சல் வராமலும் வாழ்வதற்குரிய அற்புதமான பயிற்சிகள். இதை பார்க்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இதை பயிற்சி வைங்க. அவர்கள் பள்ளிக்கு சென்று வந்தாலும் காய்ச்சல் வராமல் சிறப்பாக வளமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.